வெல்கம் டு பிளாண்ட் டயட் ரெசிபீஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போது வாழைக்காய் பொரியல் தான். இதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கோம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கடுகு பொரிய ஆரம்பித்த உடனே நான் நல்லா ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் ஆஃப் டெசிகேட்டட் கோகனட் எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் அதையும் லைட்டாக வதக்கிக்கலாம். அந்த வதக்கும் போதே வந்து உங்களுக்கு கலர் மாறி வர்றது நல்லாவே தெரியும். ரொம்ப வதக்க வேண்டாம், ஏன்னா வந்து அந்த கரெக்டாக கோல்டன் ப்ரௌன் வரும்போது நிறுத்திடணும். என் சேனலை மீன்வைல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அது கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, அதனால் வந்து நம்ம நிறுத்திடலாம். இப்போ நான் ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துகிட்டு அதையும் கூட இதோட வதக்கிக்கிறேன் நல்லா. இது நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் அந்த கன்சிஸ்டன்சி. மீன்வைல் டெசிகேட்டட் வந்து எப்படின்னா வந்து நீங்கள் அதில் தண்ணியும் படக்கூடாது, புளிப்பான ஐட்டம் அது மாதிரிலாம் படவே கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா தான் டெசிகேட்டட் கோகோனட் வந்து உங்களுக்கு வந்து லைஃப் வரும். அதோட எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பூர்ணம் புத்து மாதிரி ஒரு ஃபங்கஸ் வந்தால் மாதிரி அது மாதிரிலாம் ஆகாமல் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. டெசிகேட்டட் கோகோனட் மட்டும் அதுதான் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. டெசிகேட்டட் கோகனட்டில் தண்ணியும் படக்கூடாது, புளிப்பான ஐட்டம் வேறு எந்த ஒரு மற்ற சாப்பாட்டு பொருள் வேறு எதுவுமே அதில் படக்கூடாது. அந்த மாதிரி அது கேர்ஃபுல்லாக வச்சுருந்தா தான் அதோடய எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் நம்ம நல்லபடியாக வச்சுருக்க முடியும். இப்போ வந்து தக்காளி எல்லாமே பேஸ்ட்டு மாதிரி அந்த தாளித்த பொருளோட ப்ளஸ் டெசிகேட்டடோட நல்லா பிளெண்ட் ஆகி கலந்துருச்சு. மீன்வைல் என்னோடய சேனலில் பற்றி ரிவ்யூஸ் எல்லாமே நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து எனக்கு தெரியும் நான் எந்த இடத்துல தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு. எந்த இடத்துலையாவது மாடிஃபை பண்ணணுமோ இல்லை ரெக்டிஃபை பண்ணணுமோ இல்லை இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு அதுதான் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வாழைக்காய் அதில் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன், ரொம்ப சின்ன சைஸ் வாழைக்காவை பார்த்து. அதை நடுவில் மேலே இருக்க தோலெல்லாம் வந்து பீல் பண்ணி எடுத்துடணும். பீல் பண்ணி எடுத்துகிட்டு மேலே இருக்கிற அந்த காம்பும் அடியில் இருக்க பகுதியும் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்ட்டு 3 பீசஸாக நான் கட் பண்ணிக்கினேன். ஒரு வாழைக்காவை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு குறுக்கில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி 2 பீசஸாக வந்துடும். அப்போது 2 பீசஸாக போட்டுறேன் நான். இதை வந்து நல்லா ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும். ஸோ வந்து இப்போ நான் வந்து இந்த சைஸ் வாழைக்காயை வந்து குறுக்கில் கட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அதை மேலேருந்து இப்படி கட் பண்ணும்போது 2 உடஞ்சி விழும். அது மாதிரி தான் நான் வந்து இப்போது இது பண்ணுறேன். ஸோ கை எனக்கு இப்படி இருக்குது எதனாலன்றதுனால அளவுக்கு அதிகமான ஸ்டீராய்டு சாப்பிட்டதுனால, மெடிக்கேஷன் சாப்பிட்டதுனால கை கொஞ்சம் பெண்ட் ஆகிருக்கு. அதனால் மற்றபடி எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. மீன்வைல் நான் இந்த போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே வந்து பிளாண்டாக தான் பண்ணுறேன். ஏன்னா அல்சர் பேஷண்ட்டுக்கோ இல்லை கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்கோ இல்லை லிவர் பேஷண்ட்டுக்கோ இல்லை போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரில் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் போடுறேன். இந்த மாதிரி டயட் சாப்பிட்றதுனால அல்சர் பேஷண்ட்டுக்கோ இல்லை கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்கோ எந்த ஒரு இரிட்டேஷனும் இல்லை உடம்புல வயிற்றில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரவே வராது. ஸோ அதனால் இது வந்து அல்சர் பேஷண்ட்டுக்கு எல்லாமே வந்து இது ஒரு நல்ல டயட்டாக இருக்கும் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஸோ இதை சாப்பிட்றதுனால எந்த ஒரு வயிற்றுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது. ஸோ அதனால் சேஃப் அண்ட் குட் டு ஈட்டு. இது வந்து ரொம்ப சிம்ப்ளிஃபைடு ப்ரொசீஜராக தான் நான் பண்ணுறேன். ஸோ தட் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணி ஈஸியாக அதை குக் பண்ணலான்றதுக்காக. ஈவன் யாருக்கு அல்சர் இருக்கோ அவங்களே டைரெக்டாக கூட குக் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த போர்ஷன் ஆஃப் இன்றைக்கி பேக் டு த சப்ஜெக்ட், நம்ம இப்போ எடுத்திருக்க வாழைக்காய் வந்து நான் 2 பேர் இல்லை 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ வாழைக்காய் எல்லாமே நான் பீஸாக இப்போ கட் பண்ணி போடுறேன். உங்களுக்கு எந்த சைஸில் வந்து வாழைக்காய் வந்து பீஸாக போடணுமோ அந்த சைஸ் போட்டுக்கோங்க. ஒரே விசில் வச்சாலே வாழைக்காய் ஆட்டோமேட்டிக்காக வெந்துடும். ரொம்ப நேரம் வைக்கவும் வேண்டாம், ஏன்னா குக்கரில் நம்ம வைக்கிறோம். பாத்திரத்தில் வச்சாலே 15 minutes 10 to 15 minutes நல்லா வெந்துடும். ஸோ அதனால் வந்து நம்ம குக்கரில் இப்போ ஸ்டீம் போட போகிறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு விசில் வச்சா போதும், அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா வாழைக்காவும் நம்ம பீஸாக கட் பண்ணி போட்டுக்கிறோம்.
மீன்வைல் நீங்கள் எல்லாருமே இந்த சேனலை பார்த்து நீங்கள் வந்து உங்களோட மேலான ஆதரவை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா தான் என்னால் மேற்கொண்டு கண்டினியூ பண்ணி போட முடியும். ஏன்னா நாளுக்கு நாள் வியூவர்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டே வராங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் ஸ்பேர் பண்ணி உங்களோட பொன்னான நேரத்தை ஸ்பேர் பண்ணி கொஞ்சம் நீங்கள் இதெல்லாம் நான் போடுற வீடியோஸை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து உங்களுக்கு நார்மலாக ப்ரிப்பேர் பண்ணணுன்னா இதுலேயே நீங்கள் நார்மலாக எப்படியெல்லாம் ஆல்டர் பண்ணி பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லா வாழைக்காவும் நான் கட் பண்ணி போட்டாச்சு, எல்லா பீசஸும் கட் பண்ணி போட்டாச்சு. லைட்டாக வந்து இதை வதக்கிக்கலாம். எப்படி வதக்கணுன்னா இந்த கலர் வந்து கொஞ்சம் பிரைட்டராக ஆகி வரும். வாழைக்காய் இப்போ நம்ம கட் பண்ணி போட்ட கலரை விட கொஞ்சம் பிரைட்டராக லுக் வரும். அப்போ வந்து வாழைக்காய் லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சின்றது அர்த்தம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது உங்களுக்கு குயிக்காகவே குக் ஆகிடும். அதிக நேரம் வைக்கணுன்ற அவசியமும் இல்லை. ஏன்னா வாழைக்காய் ரொம்ப மென்மையான பொருள். அதே மாதிரி வாழைக்காய் வந்து கொஞ்சம் சால்ட்டி டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ அதனால் சால்ட்டும் வந்து கம்மியாக தான் போடணும். இதுக்கு ரொம்ப ஜாஸ்தி போட்டால் கரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் சால்ட்டும் வந்து கொஞ்சம் பார்த்து தான் போடணும். நான் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்து இப்போது இது வதங்கினதுக்கப்புறம் போடுவேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ சால்ட்டு அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. ஏன்னா என்னோடய மெஷர்மெண்ட் ஸ்பூன் சைஸ் வேறு மாதிரி இருக்கும், உங்கள்கிட்ட இருக்க ஸ்பூன் சைஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்கள் சைஸ் ஸ்பூனில் வந்து உங்களுக்கு அளவு இந்த அளவுக்கு எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கிட்டால் போதும். சப்போஸ் உங்களுக்கு வந்து காரம் மஞ்சள்தூள்லாம் ஒத்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா இல்லை ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு காரத்தை போட்டுட்டு நல்லா இந்த வாழைக்காவை போட்டு நல்லா அதிலே கிளறிட்டி கொஞ்சம் இப்போ நம்ம பண்ணுற ப்ரொசீஜர் அப்படியே நீங்கள் கன்டினியூ பண்ணிங்கனாலே அது காரம் போட்டு வந்த மாதிரி வந்துடும். இல்லை நீங்கள் ஆரம்பத்திலே பண்ணுறதுலாம் மாதிரி பண்ணணுன்னா நீங்கள் கொஞ்சம் வெங்காயம் போட்டுட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூனோ இல்லை 1/2 ஸ்பூன் உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ டாலரேட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு போட்டுட்டு அதையும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் டெசிகேட்டட் போட்டு வதக்கலாம். இல்லைனா தக்காளி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் டெசிகேட்டட் போட்டு வதக்கிட்டு இந்த சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மிளகாத்தூள் மஞ்சள்தூள் போட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் உப்பு ஆட் பண்ணிட்டேன், 1/2 ஸ்பூன் ஆஃப் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே போட வேண்டாம், ஏன்னா ஆரம்பிச்சிடும், ரொம்ப கரிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஆல்ரெடி வாழைக்காய் வந்து ரொம்ப உப்பான சால்ட்டி டேஸ்ட் உள்ள பொருள் தான். ஸோ இப்போ உப்பு ஆட் பண்ணியாச்சு. நம்ம உப்பு போட்டுட்டு லைட்டாக கலந்து விட்டுறலாம். அப்போ தான் நாலா பக்கமும் மிக்ஸ் ஆகும், ஈவனாக மிக்ஸ் ஆகிறதுக்கு. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். எல்லா உப்பு வந்து வாழைக்காலை நல்லா இழுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். உள்ளே நல்லா வாழைக்காலை நல்லா இழுத்துக்கும். ஸோ தட் வந்து வாழைக்காலை அந்த உப்பு போட்டுட்டு வாழைக்காவை நல்லா பெரட்டி நீங்கள் கலரி விட்டிங்கன்னா சரியாயிடும். ஏன்னா நான் இவ்வளோ டைம் எடுத்து நான் போடுற வீடியோஸ்க்கு அட்லீஸ்ட் மினிமம் நம்பர் ஆஃப் வியூஸ் இருந்தால் தான் கொஞ்சம் எனக்கு வந்து மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாருக்குமே என்னோட ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட் என்னென்னா கொஞ்சம் டைம் ஸ்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ உப்பு எல்லா இடத்துலையுமே நம்ம கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 3 கீத்து கருவேப்பிலையை நான் போட்டிருக்கேன். கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 1 விசில் வச்சா போதும், அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். ஒன் விசில் வச்சாலே போதும், அந்த வாழைக்காய் நல்லா பக்காவாக குக் ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே வச்சிங்கன்னா ரொம்ப குழாயிடும். மீன்வைல் நாளைக்கு வந்து நான் குருமா எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவை வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். முக்கியமாக வந்து இப்போ விசில் வந்துடுச்சு, ஒரே விசில் தான் வச்சுருக்கேன், அந்த விசில் வந்துடுச்சு. இப்போ நான் போடுற வீடியோவிலே உங்களுக்கு எதெல்லாம் மாடிஃபை பண்ணணுமோ அதெல்லாம் மாடிஃபை பண்ணி பண்ணிக்கிங்க. இதுதான் அந்த வாழைக்காய் பொரியலோட லுக்கு. நல்லா டேஸ்டியாக தான் இருக்குது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நான் இதை வந்து சாப்பிட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கிறதுனால சுண்ட வைக்கிறதுக்காக கொஞ்சம் சுண்ட வைக்கிறேன். இது கொஞ்சம் திக்காகணுன்றதுக்காக. தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. தேங்க்யூ வியூவர்ஸ். இதுதான் வந்து ஃபைனல் லுக் ஆஃப் தி வாழைக்காய்.